இப்போ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய குருவினுடைய யோகம் கஜகேசரி யோகம். ஏன்னா எல்லோருக்குமே தெரிந்த ஒரு யோகம், முக்கால்வாசி பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகம். இந்த பல ஜோதிடர்கள் சொல்ல கேட்டிருப்பீங்க, உனக்கு கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னு. இப்போ கஜகேசரி யோகம்னா என்ன? கஜம்னா யானை, கேசரினா சிங்கம். இப்போ கஜகேசரி யோகம்னா யானையை போன்ற வலிமையும் சிங்கத்தை போன்ற வீரமும் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் தான் கஜகேசரி யோகம். இப்போ நிறைய பேர் கஜகேசரி யோகம்னா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருப்பான், எதிரிகளை வெல்லக்கூடிய நிலையில் இருப்பான். அப்போ யானைப்படை குதிரைப்படை அந்த சேனை இந்த சேனையில் இருக்கும். அப்படி பலரும் பலவிதமாக சொல்வது உண்டு. உண்மையான அர்த்தம் யானையை போன்ற ஒரு வலிமை. இப்போ யானைனால ஒரு பெருமை இல்லையா? அப்போ உயர் நிலை இல்லையா? அப்போ யானையை போன்ற ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பான். ஏன்னா இருக்கக்கூடிய மிருகங்களிலே உயர்வான ஞானமுள்ள மிருகம், உயர்ந்த மிருகம், தெய்வீக அம்சம் பொருந்திய மிருகமாக யானையை சொல்கிறோம். அப்போ அந்த ஒரு உயர்நிலை. அதே போல மிருகங்களிலே சிங்கம் அப்படின்றது காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ராஜா, காட்டுக்கு ராஜா அப்படின்னா அந்த சிங்கத்தை பார்த்து எல்லா மிருகங்களுமே பயப்படும் இல்லையா? அப்போ சிங்கத்தை போன்ற ஒரு வீரம். அப்போ பயம் அப்படின்றது கஜகேசரி யோகம் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா ஒரு உயர்ந்த நிலையும் மற்றவர்கள் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையும் இருக்கும் அப்படின்றதான். பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலை இருக்குமா அப்படின்னா அது மற்ற கிரகங்களின் நிலையும் பார்க்கணும். இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப குறைவான ஒரு நிலைக்கு சென்று விட மாட்டார்கள். வாழ்க்கையிலே கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு மேலே வந்துருவாங்க. அதுதானே குருவினுடைய பலம் இல்லையா? சரி, அப்ப கஜகேசரி யோகம் எப்படி இருந்தா கஜகேசரி யோகம்?